ब्रीफ क्वेश्चंस இங்கே பார்க்குற நம்ம கிண்கி தோன் பிரச்சனைக்கு உத்தர் தீன் தீன் வாக்கியமே லிக்கியே. இதில் வந்து 2 கொஷின் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இதில் மொத்தம் 4 கொஷின் கொடுப்பாங்க. நீங்கள் 2 வகை தோ பிரச்சனை அப்படின்னு 2 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பதில் எழுதுங்க. 3 வரியில் எழுதுங்க. மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 4 மார்க்ஸு. நீங்கள் வந்து 2 அட்டன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து குத்தேக்கே பாரேமி தீன் வாக்கியமே லிக்கி. நாய்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச 3 வாக்கியத்தில் எழுதுங்க. 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குத்தேன நாய், குத்தா படா பவதார் ஜான்வர்கே. நாய் வந்து நன்றியுள்ள விலங்கு. வகு கர்மி ரக்வாலி கர்த்தாக. இது வந்து வீட்டை வந்து காவல், ரக்வாலினா காவல் காக்கிறது, வீட்டை வந்து இது காவல் காக்கும். வகு பாத்து ரோட்டி அவர் மாங்ஸு காத்தாக. இது வந்து உணவு மற்றும் ரோட்டினா ரொட்டி மற்றும் வந்து மாங்ஸ்னால் வந்து மாமிசம், இந்த கறி வகையெல்லாம் வந்து நிறைய வந்து அது சாப்பிடும். உணவு ரொட்டி வந்து மாமிசம்லாம் சாப்பிடும். செகண்ட் கொஷின் வந்து கோடே சே கியா கியா ஃபியாத்தே ஹோத்தே ஹை. இப்போ கோடே அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து குதிரை சொல்கிறாங்க, அது என்ன பண்ணுது அப்படின்றாங்க. கோடே அடி கீழ்ச்சாகை. குதிரை வந்து கீழ்ச்சி தானே வண்டி இழிக்கிறது. குதிரை வந்து வண்டி இழிக்கிறது. ஹம் ஸ்பர் சவாரி கர்த்தேகை. அது வந்து சவாரி செய்கிறதுக்கு அது பயன்படுது. குதிரை மேலே வந்து சவாரி செய்கிறதுக்கும் மனதில் வந்து பயன்படுது. புராணி சம்மிய மே கோடே கோடே லடாயி மே காம் ஆத்தேத்தே. பழைய புராணி சம்மியா பழைய காலத்தில் வந்து ஒரு குதிரைப்படை வந்து ஒரு இதாக சண்டைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி. காம் ஆத்தேகை குதிரைக்கு வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு கொஸ்டின் பார்க்குறோம். ஹாத்திக்கே பாரேமே தீன் வாக்கியமே லிக்கியே. ஹாத்தி அப்படின்னா எலிஃபெண்ட், யானை பற்றி ஏதோ 3 வாக்கியம் எழுதுன்றாங்க. ஹாத்தி ஜான்வரும் மே படாகே. யானை வந்து ஒரு பெரிய மிருகம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உஸ்கி பூண்ட்டு லம்பி ஹோத்தாகே. உஸ்கி அதுக்கு வந்து அது வந்து தந்தை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. ஹாத்தி ஹோ மந்திர்மே பால்தேகை. இந்த யானை வந்து நம்ம பல கோயில்கள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். மந்திர்னா வந்து டெம்பிள், கோயிலில் வந்து இப்போ நம்ம யானைகளை பார்க்கலாம். நயே பஜார் மீ ககாங் ககாங் கோன் கோன் சி துக்கானேகை. இந்த மாதிரி நயே பஜார், நயேன்னு நம்ம புதிய மார்க்கெட்டில் வந்து அங்கே வந்து என்னென்ன வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன கிடைக்குது கடைங்களில் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. நயே பஜார் மீ பகலே கிரானிக்கு துக்கானேகை. முதல்ல வந்து அந்த பஜாரில் வந்து முதல்ல வந்து எங்கே போனாங்க, பகலேன்னா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம், மளிகை கடைக்கு போனாங்க. உஸ்கே ஷாம்னிக்கு கத்தார் மீ சப்ஜிக்கு துக்கானேகை. அதுக்கப்புறம் வந்து காய்கறி கடைக்கு போனாங்க. தேர்டு வந்து பீச்சேக்கு கத்தார் மீ ஷாபுன் ஆதி கி துக்கானேகை. கடைக்கு பின்னாடி வந்து சோப்பு கடைகள்லாம் நிறைய இருந்தது அப்படின்ற மாதிரி இங்கே 3 சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5th கொஷின் வந்து கப்படேக்கு துக்கானே மே கியா கியா சீஜோ மில்தாகை. துணி கடையில் வந்து என்னென்ன கிடைக்குது, அவர் என்னென்ன பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சீஜோன பொருள்கள், பல வகையாக ட்ரெஸ்ஸில் எடுக்கிறோம்னா அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கப்படேக்கு துக்கானே மே சல்வார் கமீஜ் அவர் பத்ரூன்கே கப்படே மில்திகை. அப்போ வந்து சல்வார் கமீஜ் அப்படின்னா வந்து இங்கே சுடிதாரை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பேண்ட்டு பத்ரூன் அப்படின்னா வந்து பேண்ட் துணி வகைலாம் நிறைய நாங்கள் கிடைச்சது. கை பிரகார்க்கு சாடியா மில்திகை. சாடியான்னா நிறைய வகையான வந்து புடவைகள், சாரீஸ் வந்து நிறையா கிடைச்சது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கத்திரியும் அவர் காதி கப்படேப்பி மில்திகை. அங்கே காதினா வந்து காட்டன் துணி வகையெல்லாம் நிறைய அங்கே கிடைச்சது. நிறைய வகையான துணி வகைகள் அங்கே கிடைச்சது அந்த பஜாரில் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு காந்திஜிக்கு மா பாப்பு அவர் புத்திரவுக்கு நாம் லிக்கியே. இந்த மாதிரி காந்திஜி அம்மா பாப்புனா அப்பா, அவங்களுடைய புத்திரம், அவங்களுடைய மகன்கள் பெயர்லேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தியோட அம்மா அப்பாவுடைய மகன்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க. காந்திஜிக்கு பாப் கா நாம் ஹே கரம்சந்த் காந்தி. அவருடைய அப்பா பேர் வந்து கரம்சந்த் காந்தி. அவர் மாங்குக்கா நாம் ஹே கஸ்தூரிபா. அம்மா பேர் வந்து கஸ்தூரிபா. உன்கே 4 புத்திரகே. அவங்களுக்கு வந்து 4 மகன்கள் இருந்தாங்க. காந்திஜியோட அப்பாவுக்கு வந்து 4 மகன்கள் இருந்தாங்க. வேணும் வந்து பன்மையில் அவர்கள். ஹரிலால் காந்தி ஃபஸ்ட்டு வந்து ஹரிலால் காந்தி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி,
அடுத்தது தேவதாஸ் காந்தி. இந்த 4 மகனுடைய பெயர்கள் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி, தேவதாஸ் காந்தின்னு சொல்லிட்டு காந்தியோட அப்பா அம்மாவுக்கு இவங்க 4 பேர் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி பெயர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து 7th கொஷின் வந்து மகாத்மா காந்தி दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक रहे. மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் தக்ஷின் பாரத் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து எந்த வருடம் வந்து இது வரைக்கும் அங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946. இந்த பிரச்சார் சபா வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1946 ஆரம்பித்து जनवरी 20th से 13th तक டகரேனா இருந்தது. அவர் எந்த ஆண்டு வந்து இந்த பிரச்சார் சபா வந்து மகாத்மா காந்திஜியோட பிரச்சார் சபா வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1946 அந்த இயர் போட்டு ஜனவரி வந்து 20லேருந்து 30 வரைக்கும் அங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई. வந்து காந்திஜி வந்து கட்னானா வந்து அவர் போராட்டம் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு அந்த திருப்பம் இருந்துச்சு. மகத்துவபூர்ணம் அப்படின்னா அவர் முக்கியமான வந்து ஒரு திருப்பம் அவர் என்ன இருந்தது. மோடுனா திருப்பம்னு அர்த்தம். வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு அதிகமாக கற்றுக்கிட்டாரு அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. गांधी दक्षिण अफ्रीका में रेल में जाति सम्मेलन के पास प्रथम सोनी का டிக்கெட் தான். அப்போ வந்து காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கோசரம் என்ன பண்ணார், ட்ரெயினில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி உக்காந்துருக்காரு. ஃபிர்பி பிறகு டிக்கெட் கலெக்டர் இனி உनको दूसरों सोनी से जाकर बैठने के लिए कहा. உடனே அவர் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்துருக்காரு. உடனே டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்துட்டு நீங்கள் வந்து 3rd கிளாஸ் டிக்கெட்டில் போய் நீங்கள் போய் நான் பைட்னே அப்படின்னா அங்கே போய் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ககானா சொல்கிறாரு. டிக்கெட்டு அந்த செக் பண்ணுறவர் வந்து காந்தி சொல்கிறாரு, இங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் 3rd கிளாஸ் போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கியோன்கி ஏனென்றால் பாரதியத்தே நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக இருக்கீங்க. யகு கட்னா உன்கே ஜீவன் மே ஏக்கு மகத்துவபூர்ண மோடு பன் கயே. அதனால் வந்து காந்திஜி வந்து இந்தியனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அங்கே வந்து வேறு விதமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி காந்திஜி வந்து அங்கே முதல்ல இதுதான் வாழ்க்கையில் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொஷின்லேயே இருக்குது, அப்படியே பார்த்து ரைட் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வந்து பிராத்தி மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேசிக்காக தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு வருவோம். நன்றி, தன்யவாத்.